தெரியாத மாதிரி நைஸா வீட்டுக்குள்ள போவோம். எதுக்கு எப்படி உங்களுக்கு தலையில துண்ட போன அளவுக்கு என்ன பிரச்சனை? சொல்லுங்க சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க. வாயில என்ன கொழுக்கட்டையா வச்சிருக்கிய? ராதிகா நீ அது சொல்லு. உங்க அம்மா தான் வாயை திறக்க மாட்டேக்காவோ. வா, வாயில என்ன இருக்கு சொல்லு. இருக்கேளா இல்ல போயிட்டேளா? இப்பதான் வாயை திறந்திருக்கிய. சொல்லுங்க சொல்லுங்க, உங்களுக்கு என்னாச்சு? முதல்ல தலையில துண்டை எடுக்கதே, பார்க்கவே சகிக்க முடியல. என்ன பிரச்சனை? எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. என்கிட்ட வாயை திறந்து சொல்லுங்க. சொன்னதானே விஷயம் எனக்கு என்ன ஏதுன்னு புரியும். தலையில துண்டு அதுவா விழுந்துச்சா இல்ல யாரும் உங்களுக்கு போட்டு விட்டாவளா? எனக்கு சொல்ல தெரியல மருமவள. ஆனா ஒண்ணு, எல்லாம் என் நேரம் நேரம் அதுதான் சொல்லணும். நேரமோ கீரமோ என்ன நடந்துன்னு சொல்லுங்க. சொல்லுதே மருமவள, என்ன நடந்துன்னு சொல்லுதே. என் அக்கௌண்ட்ல 1 லட்சம் ரூபாய் ஏறிச்சுல்ல? ஆமத்தே, உங்க மொபைல் கொண்டு போட்டோம்ல 1 லட்சம் ரூபாய் ஏறி இருக்குமே உங்க அக்கௌண்ட்ல. ஒரே நல்ல லட்சாதிபதி ஆயிருப்பேல. ஆமா மருமவள, ஒரே நல்ல லக்கி பிரைஸ் அடிச்சு நானும் லட்சாதிபதி ஆயிட்டேன். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, எம்மா ஒரே நைட்ல ஒபாமா ஆயிட்டே. உனக்கு என்ன லட்சாதிபதி சந்தோஷம் தானே? இது என்ன கேள்வி மக்களே? என் ஆட்டத்துல வீடே அதிர்ந்து போயிட்டல. அது இருக்கட்டும், வந்து போன கொண்டா. எம்மா எத்தனை தடவை பார்த்தாலும் இருக்கிறது தானமா வரும். உன் பணம் உன் அக்கௌண்ட்ல தான் இருக்கு, பயப்படாத. அதுக்கு லட்டி இன்னொருக்க பாத்துக்கிட்டு தானே நல்ல கண்ணை முழிச்சு பாரு. வந்திருக்கா 1 லட்சம் ரூபா. இப்பதான் கண்ணு நல்ல வெளிச்சமா பளிச்சுன்னு தெரியுது. எம்மா இந்த பணத்தை வச்சு என்னமா செய்ய போற? அடி பொடி இவள அதுலயே வச்சிருப்பேன். அது குட்டி குட்டியா போடும் பத்தியா, கொஞ்சம் பணம் நிறைய சேர்ந்துரும்ல. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் யாது பண்ணலாம்னு யோசிக்கலாம். அம்மா என்னையும் கொஞ்சம் நினைச்சுக்கம்மா. அடியே அப்படி இப்படி நீ என்கிட்ட இருந்து காக்கா கொத்துன மாதிரி கொத்திட்டு போலாம் நினைச்சியோ? நடக்காது. அப்ப நான் இன்னைக்கு ஊருக்கு போறேன். வா மாப்பிள்ளை வர சொல்லி கிளம்பு காத்து வரட்டு. ஓ அந்த அளவுக்கு ஆகி போச்சாக்கோ? என்ன பணத்தை கண்டோன்னே பணமும் வாய பழக்கும் போவலாம் அந்த மாதிரில இருக்க. பக்கத்திலே உட்காந்துட்டு என்ன எப்படிடா கவுக்கலான்னு பாத்துட்டு இருக்கிய? ஆனா என் மருமகிட்ட இருந்து கவுத்து வச்சிருக்கேன். அத நீ குச்சிட்டு போலான்னு பாக்கியா? விடுவன் அந்த செல்ல தாயி, விட மாட்டேன். தலை மேக்கையும் கிழக்கையும் மேல வெட்டுது. யாரு இந்த நேரத்துல போன் படுதா? புது நம்பரா இருக்க மாதிரி இருக்கு. இந்த நம்பர் யாருக்குள்ளதுன்னு பதிஞ்சு வைக்கலையே. யாரை எவரோ தெரியல. சரி எடுத்து பேசுவோம். ஹலோ, இங்க லட்சாதிபதி செல்லத்தாயி பேசுதே. அங்க யாரு? அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தா அர்த்தராத்திரில கொடை பிடிப்பானா அந்த கதையெல்லாம் இருக்கு. இது எதுல போய் முடிய போதோ தெரியல. யாரு பேசுங்க? அடக்கத்தை காணல. ஹலோ அல்லல்லோ. பெரிய வடிவேலுன்னு நினைப்பு. ஹலோ அல்லல்லோவா வச்சுட்டாவோ யாருன்னு தெரியல. சொல்லு மக்களே, சாப்பிடுறியா? வேண்டாமா, சின்ன பொண்ணு எங்க இருக்கா? அவ எங்க வீடு அடங்கி வீட்டுல இருக்கா. ஒரு நேரம் சும்மா இருந்தாலும் உடனே பாஞ்சு பக்கத்து வீட்டுக்கு போயிருந்தா. நான் சொன்னேன்னு கேளு, அவளை கொஞ்சம் அடக்கி வை. ஏமா அவளை அப்படி சொல்லாதம்மா. எவ்வளவு நேரம் இருந்துட்டு இருப்பா. சரி ஃப்ரெண்ட்ஸ் கூட கொஞ்ச நேரம் பேச போயிருப்பா. அவ வேற எங்கேயும் போக மாட்டேமா. பக்கத்து வீட்டு புஷ்பாக்கா வீட்டுக்கு போயிருப்பா. ஏமா உன் அக்கௌண்ட்ல பணம் போட்டிருக்க மதியா? யாராவது ஓடிபி நம்பர் அது இதுன்னு கேட்டு போன் பண்ணாவுன்னா தெரியாதானமா நீ சொல்லிடாதானே? அது என்ன மக்களே நம்பரு? பாரு, ஏடிஎம் கார்டு நம்பரு அது இதுன்னு மாத்தி எதையா ஒண்ணு கேட்டு தொலைப்பான். நீ சொல்லி தொலைச்சேன்னு வச்சிக்கா, கடைசியில உன் அக்கௌண்ட்ல இருக்க பணத்தை உருட்டு ஓடிடுவான். இது என்ன அநியாயமா இருக்கு? என் பணத்தை இன்னொருத்த எடுத்துக்கிடுவானா? ஆமாமா, பார்த்து 15 நடந்துக்க. என்ன யாராவது எதையாவது கேட்டா சொல்லிடாத போன்ல. என்ன அம்மா கிட்டயா? அதெல்லாம் வாயை திறக்க மாட்டா. அம்மா யாரு கில்லாடி இல்ல. என்கிட்ட யாராவது வாயை கொடுத்துட்டு வாயை வாங்கிட்டு போயிட முடியுமா? சரிம்மா, கொஞ்சம் வேலை இருக்கு, போயிட்டு வரேன். எம்மா கொஞ்சம் நிறுத்து. யாம்டி நடந்ததானே சொல்லிட்டு இருக்கேன். உனக்கு எசைவா உள்ளது மட்டும் சொன்னேன். இந்த 5-6 வார்த்தை அண்ணன் கிட்ட பேசினேல்ல, அதையும் சேர்த்து சொல்லு. சும்மா கிடக்க மாட்டியா? உனக்கு கொழுப்பு கொஞ்சம் இல்ல. பாரு, சொல்லதா இருந்தா முழு கதையும் சொல்லு, இல்லன்னா சொல்லாத. பாதி கதையை முழுங்கிட்ட சொல்லு. அதையும் இல்ல நான் சொல்லட்டா? என்னதே பிரச்சனை? இல்ல மர்மோல, உன்னை பத்தி சில விஷயம் என் மொவன்ட்ட சொன்னேன். அத சொல்லாம விட்டுட்டேன். அத சொல்லுன்னு உசுர வாங்குதா. அண்ணி நான் சொல்லுதே, எங்க அம்மா சொல்ல மாட்டா, பாதியை முழுங்கிருவா. அதிகா சொல்லு. எங்க அம்மா எங்க அண்ணன் கிட்ட என்ன தெரியுமா சொன்னா? எல்லா சின்னத்தர மக்களே, உன் பொண்டாட்டி பேர்ல போடலன்னு கோவமா உனக்கு? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, நானும் கோவப்படல, என் பொண்டாட்டியும் கோவப்பட மாட்டாமா. பணத்தை நான் என் பொண்டாட்டி பேர்ல போடலாம் தான் யோசிச்சேன். அவட்ட சொன்ன உடனே அவன் என்ன தெரியுமா சொன்னா? என் பேர்ல எல்லாம் வேண்டாங்க, நீங்க உங்க அக்கௌண்ட்ல உங்க பேர்ல வேணா போட்டுக்கோங்க, இல்லன்னா அத்தை பேர்ல போடுங்க அப்படின்னு எவ்வளவு பாசமா சொன்னா தெரியுமா? அவ என்னைக்கு பணத்துக்கு ஆசைப்பட மாட்டாமா.
என் பொண்டாட்டி ரொம்ப நல்லவம்மா. என்னது உன் பொண்டாட்டி ரொம்ப நல்லவளா? நம்பிட்டேன். எனக்கு தெரியாதல உன் பொண்டாட்டிய பத்தி. அத்தை பேர்ல ரூபாய போடுங்க அப்படின்னு சொன்னதானே நீ அவளை நல்லவன் நினைப்ப. உடனே அம்மா பேர்ல போடண்டா நீனே வச்சுக்கன்னு நீ சொல்லுவில்ல. அதை எதிர்பார்த்திருந்திருப்பா. நீனும் அவ கையில பணத்தை கொடுப்பேன்னு நினைச்சிருப்பா. அதை நினைச்சுதான் பிளான போட்டிருப்பா. எல்லாத்துக்கும் மண் உழுந்த மாதிரி ஆயிப்போச்சுல. இப்ப என் பேர்ல போட்டு போட்டேல, அதான் கோவத்துல இருக்கேன்னு நினைக்கேன். அதான் எங்கேயாவது போயிட்டா போல இருக்கு. ஏமா அப்படி இல்லாததும் பொல்லாததும் பேசாதம்மா. எங்க அம்மைக்கு பணம் வந்தோடனே கூட கொஞ்சம் தலை கணை ஏறி போச்சு. எப்பா என்கிட்ட சண்டைக்கு வரியா? உன் பொண்டாட்டிய பத்தி நான் குறை சொல்லலப்பா. போ. சரி காப்பி எதுவும் குடிக்கியா? வேண்டாமா, நான் வெளியில தான் போறேன், அங்கேயே காப்பி குடிச்சுக்கிட்டே. அண்ணமொழி ரெண்டு நோண்டி போடுவேன் பாத்துக்கா. ஏன் இப்படி முடிச்சிட்டு இருக்க? சும்மாதான். என்னத்தே இதெல்லாம்? மருமவள என்ன மன்னிச்சிரு மருமவள. வாய் தவறி அப்படி சில வார்த்தைகள் வந்துட்டு. அது எப்படித்தே வாய் தவறி வரும்? என்ன பார்த்தாதே இப்படிலாம் சொன்னீங்க? இதே என்ன பத்தி உங்களுக்கு தெரியும், உங்களை பத்தி எனக்கு தெரியும். இப்படிலாம் பேசலாமாதே? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இனி இப்படி பேச மாட்டேன் மருமவள. சரி மீதி கதையை சொல்லுங்க, மறைக்காம சொல்லுங்க எதையும். சரி மருமவள சொல்லுதே. மறுபடியும் அதே நம்பரு. என் சொந்தக்காரன் சொக்காரன் யாராவது பொன் போடுவாங்களா இருக்கும். அதான் திரும்ப திரும்ப பொன் போடுதாவோ. ஹலோ நான் செல்ல தாயி பேசுதே. ஹலோ, நிம்மளுக்கு பேர் என்ன சொன்னீங்க? செல்ல தாயி என்ன தெரியலையாக்கா? ஆமா நீங்க எந்த வழியில சொந்தம் எனக்கு? எங்க ஐயா வழியிலையா இல்ல எங்க அம்மா வழியிலையா? குரல கேட்கும் போது சரியான பயங்கரவாதியா இருப்ப போல இருக்க. இது கேக்கு என்னது, எங்க அம்மா வழியில சொந்தமா எங்க அப்பா வழியில சொந்தமானு? வாஸ், இந்த மாதிரி கோஷ்டிகளுக்கெல்லாம் நம்ம ஊர்ல பேசுன மாதிரி பேசுங்க, அப்பதான் சரியா வரும். வாஸ் ஸ்பீக்கர்ல போடுங்க, நானும் கேக்கேன். செல்ல தையக்கா எப்படி இருக்க? மாமா எப்படி இருக்காரு? என்ன தம்பி கேட்ட? மாமாவா? மாமா இருந்தாப்ல எதுக்கு அழுதா? நல்லதானே பேசிட்டு இருந்த. இம்மா யாருமா பேசுதா? ஓ மாமே பேசுதா. என் சித்தப்பா மாமே குரல் அப்படியே இருக்கு. அதுக்கு எதுக்கு இப்படி அழுத? ஏக்கா மாமா எப்படி இருக்காவோ அப்படின்னு கேக்கா. நான் என்னத்த பதில் சொல்லுவேன்? சொல்லு மக்களே சொல்லு. என் தம்பி ரொம்ப வருஷாச்சு பேசி, அதான் விஷயம் தெரியாம கேட்க போல இருக்கு. பாவி பைய எங்க இருந்தானோ இவ்வளவு நாளா. இப்போ வந்து இப்படி கேட்காத. இப்ப என்ன பதில் சொல்ல? என்ன சொல்ல? சொல்லு எதையாவது. தம்பி பைத்தியக்கார கோஷ்டியா இருக்கும் போல இருக்குல்ல. என்னல தம்பி தம்பிங்கு எதுவா இருந்தாலும் பேச்சு கொடுங்க பாஸ். பேச்சு கொடுத்தாதான் நமக்கு சரியா வரும், காரியாகும். ஏக்கா மாமாவை கேட்டானே எங்க மட திறந்த வெள்ள மாதிரி அழுத. ஏக்கோ மாமா போய் மேல சேர்ந்துட்டாரோ? யோம்ல சொன்னது என் புருஷன் மேல போய் சேர்ந்துட்டாருன்னு. ஏக்கோ இப்பதாக்க புரியுது. நீங்க அடிச்ச அடியில போட்ட பாடுல மாமா எங்கேயோ ஓடி போயிட்டாருக்கா, அப்படித்தானே? மக்களே, மாமாக்கு என்னாச்சு அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க மக்களே.